மக்களே, இப்போ வந்து பாமி வந்து இன்னைக்கு பூரா வாக்கிங்கில் என்ன அட்டகாசம் பண்ணுச்சுன்றத இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்கும். அதனால் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ட்விஸ்ட் இருக்கும். லாங் வீடியோ போட்டிருக்கோம். அந்த லாங் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எங்கள் பாமி வந்து வாக்கிங் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் பெட்டை இந்த மாதிரி எப்போ வாக்கிங் கூட்டி போவீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து எங்கள் பாமி என்னென்ன பண்ணுச்சுன்றதை உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் மிஸ் பாமி சேனலில் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே எல்லாருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பாமியோட வாக்கிங் வீடியோ பார்ட் 2. ஏற்கனவே ஃபஸ்ட்டு வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க நம்ம யூடியூப் சேனலில் இருக்குது, பார்த்துக்குங்க. ஷார்ட்ஸ்லேயும் இந்த ஃபஸ்ட்டு வீடியோட லிங்க்கு போடுறோம். இப்போ வந்து வாக்கிங்க்கு ஒரு சின்ன டிப்ஸு. இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் வந்திருக்க ஏரியா வந்து போக்குவரத்து வந்து கம்மியாக இருக்கும். அதனால் வந்து இந்த மாதிரி லொக்கேஷனை பார்த்து வந்தீங்கன்னா உங்கள் டாகுக்கும் சேஃப்டி, உங்களுக்கும் சேஃப்டி, வண்டியில் வரவங்களுக்கும் சேஃப்டி. ஏன் வெயிலும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மணி 8:30க்கு மேலே ஆகுது. ஆனால் வெயில் இல்லை. எப்பயும் வெயில் வந்துடும். நாங்கள் சீக்கிரம் 6 மணிக்கு தான் வந்துடுவோம். இன்றைக்கி வந்து லேட் ஆகிடுச்சு, ஆனால் வெயிலும் இல்லை. அதனால் வந்து எங்கள் பாமி பாருங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருக்குன்னு. அவங்களுக்கும் வந்து டயர்டாகாது. வெயில் பட்டுச்சுன்னா அவங்க டயர்டாக. இப்போ நம்ம எப்படி வெயில் வந்துச்சுன்னா நமக்கு இதாகிடணும், அது மாதிரி டாகுகளுக்கும் வெயில் வந்து ஆகாது. அதனால் வந்து மேக்ஸிமம் வெயிலில் கூட்டுறதை அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி லொக்கேஷன் வந்து எல்லா இடத்துலையும் இருக்காது. சிட்டிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். அதனால் வந்து க்ரௌடு கம்மியாக இருக்கும்போது நீங்கள் வந்து டாகை வந்து வாக்கிங் கூட்டிகிட்டு வந்துடுங்க. அதுதான் உங்களுக்கும் சேஃப்டி, வண்டியில் வரவங்களுக்கும் சேஃப்டி. ஏன்னா வந்து இப்போ எங்கள் பாமியை பார்த்தீங்கன்னா அங்கிட்டும் இங்கிட்டும் போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இங்கே போக்குவரத்து இல்லாதனால இது அங்கே இங்கேயும் போயிட்டு வந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. இதே இங்கே ஒரு காரோ வேனோ போயிட்டு வந்துச்சு, இது ஓடிச்சுன்னா நம்மளாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்போ அவங்களுக்கும் சேதாரம், வண்டியில் வரவங்களுக்கும் சேதாரம். அதனால மேக்ஸிமம் வந்து போக்குவரத்து வர்றதுக்கு முன்னாடியே வந்து உங்கள் டாகை வந்து வாக்கிங் கூப்பிட்டு போயிட்டு வந்துடுங்க. அதுதான் நம்ம எல்லாருக்கும் சேஃப்டி. வாங்க இந்த வீடியோவை வந்து பாமி ஃபுல்லாக என்ன அட்டகாசம் பண்ணுன்றதை பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்பா பொண்ணு எவ்வளோ அழகாக வாக்கிங் போகிறாங்க, ஹாப்பியாக போகிறாங்க. பார்த்தீங்களா? இது என் கூட தான் வாக்கிங் போகிறோம். இன்றைக்கி அப்பாவோட எவ்வளோ ஜாலியாக போயிட்டுருக்கு பாருங்கள். திரும்பி வேறு பார்க்குதேனே இங்கே ஆளை காணவன்ட்டு. ஏண்டி எங்கடி இருக்க? ஏ பாமா, பாமா, ஹாய் ஹாய், குட் மார்னிங் சொல்லிடு. குட் மார்னிங், குட் மார்னிங் சொல்லிடுங்க. குட்கல் குட்கல். அங்கே போவோம், வாக்கிங் போவோம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மாதிரி வாக்கிங் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஒரு வந்து புத்துணர்ச்சி வரும், பாமி டாகுகளுக்கும் ஒரு புத்துணர்ச்சி வரும். அதனால் வந்து மேக்ஸிமம் வந்து எல்லோரும் வீட்டில் வந்து டாக் நிறையா வளர்த்திங்கன்னா தான் உங்களுக்கும் வந்து உடம்பு ஹெல்த்தியாக இருக்கும். அவங்க அம்மாவுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் இருக்குது, அதை வந்து இன்னொரு வீடியோவில் சொல்கிறோம் நாங்கள். சரிங்களா? வாங்க நம்ம கண்டினியூ பண்ணுவோம் வாக்கிங்கை. வந்து எங்கள் பாமி ரொம்ப ஆர்வமாக இருக்குது. வா பாமி, நம்ம வாக்கிங் போவோம். வாங்கிட்டு வா, ஆடிப்பட்டு. இங்கே பெரியப்பா காணோம். இருக்காரு பெரியப்பா. தாமா ஏதோ இருக்காரு. வெள்ளு பெரியப்பா, விளையான் ஹாய் சொல்லிடு. ஹாய் பாமி, ஹாய் சொல்லிடு. ஹாய். வாங்க போவோம். இங்கே பாருங்க, பாமியோட பெரியப்பா ஆமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, நிக்கிறாரு. பாதுகாப்பா அவங்க பெரியப்பா. ஆமா. வெள்ளு எங்க? பாமி எங்க? பாமி எங்க? வெள்ளு என் பொண்ணு எங்கடா? இல்லை பாரு, வந்துருச்சான் வந்துருச்சான். பேசிங்க ரெண்டு. வந்துருச்சான், பொண்ணு வந்துருச்சான். பேசிக்க ரெண்டு பேரும் பேசிக்கங்க. பாருங்க, 2 பேரும் பேசிக்கிறாங்க. அம்பா பொண்ணும் பேசிக்கிறாங்க. பார்த்தீங்களா? என்ன வேணும்? என்ன? வா போவோம் வெள்ளு, வா போவோம், வா போவோம், வா வா. குட் பாய். பாமி பாரு, பெரியப்பா பாரு, இங்கே பாரு பெரியப்பா. பெரியப்பா பாரு. இல்லை, இன்னைக்கு அப்பா பொண்ணு வாக்கிங் வந்திருக்கீங்க. ஆமா, எப்பயும் அம்மாவும் பொண்ணு தான் வருவாங்க. ஆமா, இன்னைக்கு ஒரு சேஞ்சுக்கு அப்பாவும் பொண்ணு வந்திருக்கோம். இன்னும் பெரியப்பா கூட வந்துட்டாரு. ஆமா, பெரியப்பா வந்து எப்பயுமே கூட வருவாரு. இன்னொரு புது சித்தி ஒன்று வந்திருக்கு. சரி, அது ஒரு ஷார்ட்ஸ்ல போடுறோம். சரி, அவன் சித்தியையும். சரி, அதை பாருங்க. பார்த்தீங்களா? பாசம் பிணைப்பு பார்த்தீங்களா? எங்க பாமிக்கு பாசம் வந்துடும். என்ன பாமி? பெரியப்பா பார்த்தா குலைக்காது.
இப்போ பார்த்தீங்கன்னா பாமியோட வாக்கிங் வீடியோ பார்ட் 2 முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து வந்து நாங்கள் வீட்டுக்கு போக போகிறோம். எங்கள் பாமி வந்து வாக்கிங் வீடியோ எப்படி இருந்துச்சுன்றத ஃபுல்லாக பாருங்க. பார்த்துட்டு அடுத்து நெக்ஸ்ட் எங்கள் பாமி என்ன பண்ணுன்றத நம்ம பார்க்கலாம். எங்கள் பாமி வந்து வாக்கிங் முடிச்சுட்டு வந்துட்டு இப்போ வந்து காலையில் ஹெல்த்தியான டிஃபன் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கு. இப்போ என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா காலையில் வந்து அவல் உப்புமா தான் எங்கள் பாமிக்கு கொடுத்துருக்கோம். எங்க பாமிய நாங்க சின்ன வயசுல இருந்தே கொடுத்து பழகுறதுனால எல்லாம் சாப்பிட்டு பழகிறோம். அந்த உடம்புக்கு எந்த பிரச்சனையும் இது வரைக்கும் வந்ததில்லை. நீங்க உங்க டாகுக்கு கொடுக்கணும்னா உங்க டாக்டர் கிட்ட ஒரு வார்த்தைக்கு 2 வார்த்தை கேட்டு கொடுக்கலாமான்னு. ஏன்னா எங்க பாமி வந்து வேற ரகம். நீங்க வச்சிருக்க டாக் எந்த பிரீடுன்னு தெரியாது. அதனால அதுக்கு தகுந்த மாதிரி ஃபுட்டு நீங்க கொடுக்கணும். நாங்க எங்க கொடுக்குறோன்றத வீடியோ பார்த்து நீங்க கொடுக்காதீங்க. உங்க அட்வைஸ் கேட்டுட்டு பண்றது ரொம்ப நல்லது. ஏன்னா எங்க பாமிக்கு வந்து ஏன் கொடுக்கலாமான்றத நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவீங்க. நாங்க வந்து 10 நாள் குட்டியில இருந்து நாங்க என்ன சாப்பிட்றோமோ எல்லாத்தையும் கொடுத்து பழக்கிட்டோம். அதனால எங்க பாமிக்கு இது வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் வந்ததில்லை. அதனால எங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. எங்க பாமியும் எது கொடுத்தாலும் நல்லா சாப்பிட்ரும். பாருங்க எவ்வளவு அழகா சாப்பிட்டுட்டு இருக்குங்க. சாப்பிட்டு முடிச்ச உடனே எங்க பாமி இப்ப அழகா தண்ணி குடிச்சிட்டு இருக்கு. இதே மாதிரி உங்க பெட்டு சாப்பிட்டு முடிச்சோடனே தண்ணி குடிக்குமான்றதை எங்க கமெண்ட் பண்ணுங்க. எங்க மிஸ் பாமி சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்பதான் எங்க பாமியோட பண்ணி வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நீங்க எங்க மிஸ் பாமி சேனலை தொடர்ந்து பாருங்க. இன்னொரு பியூட்டிஃபுல்லான அழகான வீடியோல நம்ம மீட் பண்ணலாம். பாய் மக்களே.